ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் குருமா. இது எப்படி வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சே இவ்வளோ டெலிஷியஸாக செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு தோசைக்கல்ல இந்த மாதிரி பண்ணி சும்மா கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். க்யூப் மாதிரி பண்ணி இது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது தேவையில்லைன்னா நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ அடுத்தது பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நைஸாக அறுத்து வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 3 தக்காளி அதையும் இந்த மாதிரி நைஸாக நான் அறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ வந்து நல்லா நமக்கு அந்த தக்காளி எல்லாம் வெந்துடும். இப்போ நான் இதில் என் வீட்டில் செஞ்ச கறி மசாலா தூள் போடுறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, பெப்பர் இதெல்லாமே போடணும். இதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கேரட் நல்லா சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கோங்க. அதை போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கேப்சிகம் இதையும் நல்லா பொடி பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வேகிறதுக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. எடுத்து இது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட்டு வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி அதையும் கலக்கிக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த புதினா தண்ணியை நீங்கள் இது பண்ணி ஊற்றிக்கலாம் இதில். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதெல்லாம் லைட்டாக வெந்து கொதி வரப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிற பன்னீர் வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம அப்படியே க்யூபாகவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நசிச்சு விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இதில் வந்து ஸ்ப்ரெட் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் வேண்டானாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம பன்னீர் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம். நடுவில் இந்த சீஸ் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போடாதே இருக்கலாம். அது அவசியமும் இல்லை. உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். இதுலேயுமே நம்ம பன்னீர் இல்லாத கூட இது வெஜிடபிள் குருமா மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.